தற்போதைய முக்கிய செய்தி. அண்ணா பல்கலை பாலியல் வழக்கில் கைதான ஞானசேகரனுக்கு குரல் பரிசோதனை நடத்த சைதாப்பேட்டை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. ஞானசேகரனுக்கு குரல் மாதிரி பரிசோதனை நடத்த சிறப்பு புலனாய்வு குழுவினருக்கு அனுமதி அளித்துள்ளது. அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலை பாலியல் வழக்கில் கைதான ஞானசேகரனுக்கு குரல் பரிசோதனை நடத்த சைதாப்பேட்டை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அவரை ஏற்கனவே சிறப்பு புலனாய்வு குழு 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை என்பது நடத்தியிருந்தது. இந்த நிலையில் சிறப்பு புலனாய்வு குழு ஞானசேகரனை குரல் பரிசோதனை செய்வதற்காக முடிவு செய்து அதற்கான மனுவை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தது. இதையொட்டி ஞானசேகரன் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இந்த மனு விசாரணை இன்று வந்தபோது வருகிற 6ஆம் தேதி குரல் பரிசோதனை செய்வதற்கான அனுமதியை சைதாப்பேட்டை நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு அனுமதி வழங்கியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.